Satyabama Institute of Science and Technology. Admissions open. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. பட் ஒரு ஓவரில் 34 ரன்னுங்கிறது cannot be accepted. அது மட்டும் இல்லாமல் கலீல் அஹ்மதுக்கு அங்கே ஓவர் கொடுத்துருக்க வேண்டாம். ஏன்னா அந்த மேட்ச்ல எஸ்பெஷலி பெங்களூர் ட்ராக்ல அவருக்கு எதுவுமே பெரிய சப்போர்ட் கிடைக்கல. அண்ட் 2 ஓவர்ல 32 ரன் ஆல்ரெடி கொடுத்துருக்காரு. இன்னுமுமே நம்ம ஒரே ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னா அந்த ஹூடாவை டீம் விட்டு தூக்கிட்டு ஹூடாக்கு பதிலாக அப்ப இருந்த சிச்சுவேஷன்ல வன்ஷ் பேடியோ இல்ல இப்ப வரக்கூடிய உருவில் பட்டேலையோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம்னா இன்னுமுமே பேட்டிங் டவுன் தி ஆர்டர் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இஸ் பேட்டிங் அண்ட் ஷார்ட் செலெக்ஷன் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. நிறைய கட் ஷாட்ஸ், நிறைய, அதுவும் புவனேஸ்வர் குமார் ஓவர்ல வந்து கிட்டத்தட்ட 26 ரன்கள் அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. த பேட்டிங் கோச் மைக்கேல் ஹாசி ஹேஸ் டு பி சேஞ்ச்ட். ஏன்னா மஹத்ரே எப்படி தன்னோட செஞ்சுரி மிஸ் பண்ணார் பாத்தீங்களா? ஆதுலூர் போடுறாரு ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் டெலிவரி, அந்த மாதிரி ஒரு பால் அர்ஷதீப் போடுறாரு, அந்த மாதிரி ஒரு போலிங் வந்து இன்னுமே பத்திரனாக்கு வரல. டூபேக்கு அந்த அபிலிட்டி இல்ல. நான் திருப்பி சொல்றேன், டூபேயோட பேட்டிங் காலின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். டூபே வெரி வெரி பெத்தட்டிக். நீங்க வந்து ஒரு 6 நோ பால் அடிச்சாரு, அடுத்த 2 பால் அவரால் சிங்கிள் தான் அடிக்க முடிஞ்சதுன்னா காரணம் சொல்லக்கூடாது பாஸ். ஏன்னா நமக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைமா எலிமினேட் ஆயிட்டோம். கொல்கட்டா வந்து அந்த ரேஸ்ல இருக்காங்க. அவங்க வின் பண்ணுவாங்களா நெக்ஸ்ட் மேட்ச்? கண்டிப்பா ஜெயிக்க ட்ரை பண்ணுவாங்க தலைவா. ஏன்னா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சென்னை பிச்ல இருக்கும்போதே அவங்க சூப்பரா போலிங்ல நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. அண்ட் தே காட் வருண் சக்கரவர்த்தி மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சுனில் நாராயணனும் போறாரு, மொயின் அலியும் போறாரு. சார் சென்னை வர்சஸ் கொல்கட்டா மேட்ச் பத்தி தான் பேச போறோம். போன மேட்ச் ஆர்சிபி கூட ரொம்ப ஃபைட் பண்ணாங்க சார் சென்னை. ஆனா ஃபைட் பண்ணி தோத்துட்டாங்க. மேட்சை பத்தி சொல்லுங்க சார். இட் வாஸ் வெரி குட் ஃபைட். ஆக்சுவலா அதில் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து போலிங் வந்து கலீல் அஹ்மத் கண்டிப்பா கொஞ்சம் நல்லா போட்டிருக்கணும். நான் திருப்பி இதான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த அவுட் சைடு ஆஸ்டம் பாலை ட்ரை பண்றேன்னு ஒயிட் யாக்கர் போடுறேன் பேர் வேணும், ஈஸியா போட்டு கொடுக்காதீங்க. அப்புறம் இந்த ஷார்ட் பால்ஸ்லாம் ப்ராப்ளமா இருக்கு. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுங்க, இந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், காம்போஜ் வந்து 3 ஓவர் 25 ரன் அவருமே கொடுத்திருந்தாரு. பட் அவருடைய போலிங்ல ஹிட் பண்றதுக்கு எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஆட வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோலிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரூமை கிரியேட் பண்ணி ஒரு ஷாட் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்ல டக் பண்ணி பேக் ஃபுட்ல போயிட்டு ஒரு ஷாட் ஆடுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆச்சு. ஏன்னா அவருடைய மேக்ஸிமம் காம்போஜோடைய மேக்ஸிமம் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா லெக் ஸ்டம்ப்க்கும் மிடில் ஸ்டம்ப்க்கும் நடுவுல போடுறாரு. அவ்வளவு அழகா எடுத்துட்டு போறாரு. பிச் ஆனதுக்கு அப்புறம் பால் டிவியேட் ஆகுது, அது ஒரு நல்ல விஷயம். பட் பாலோடைய மொத்த ஆங்கிளுமே 3 ஸ்டெப்புக்கும் சம்பந்தம் இல்லாம அந்த ஒயிட் யாக்கர்னு போய் அவர் விழல. ஸோ அந்த மாதிரி ஒரு போலிங் டிசிப்ளினை கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தா நமக்கு இந்த டார்கெட் இவ்வளவு பெருசா வந்திருக்காது. பட் அஃப்கோர்ஸ் நீங்க கேட்கலாம், தோனியே சொல்லியிருக்காரு நம்ம பேட்டிங் இன்னும் கொஞ்சம் நாங்க பெட்டரா பண்ணிருக்கணும், போலிங்லாம் நல்லா பண்ணாங்கன்னு சொன்னாருன்னு. பட் ஒரு ஓவர்ல 34 ரன்னுங்கிறது cannot be accepted. அது மட்டும் இல்லாம கலீல் அஹ்மதுக்கு அங்க ஓவர் கொடுத்துருக்க வேண்டாம். ஏன்னா அந்த மேட்ச்ல எஸ்பெஷலி பெங்களூர் ட்ராக்ல அவருக்கு எதுவுமே பெரிய சப்போர்ட் கிடைக்கல. அண்ட் 2 ஓவர்ல 32 ரன் ஆல்ரெடி கொடுத்திருந்தாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காம்போஜ் வந்து 3 ஓவர்ல வெறும் 25 ரன் தான் கொடுத்திருந்தாரு. அழகா அவருக்கு நாம ஓவர் கொடுத்திருக்கலாம். ஸோ தட் இஸ் அ பிளண்டர். பட் அஃப்கோர்ஸ் கலீல் கேன் போல் வெல் இந்த டெக் நினைச்சு இந்த டெத் ஓவர்ஸ் அப்படின்னு நினைச்சு கொடுத்தாரு. பட் இட் வாஸ் அ மேசிவ் ப்ளோ பை ரொமாரியோ ஷெப்பர்ட். பட் த பாயிண்ட் இஸ், கண்டிப்பா இந்த மேட்சுக்கு சூப்பரா நம்ம ஃபைட் பேக் பண்ணோம். நல்ல ஒரு பேட்டிங் அட்டெம்ப்ட் இருந்தது. அது வந்து இன்னுமுமே நம்ம ஒரே ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னா அந்த ஹூடாவை டீம் விட்டு தூக்கிட்டு ஹூடாக்கு பதிலாக அப்ப இருந்த சிச்சுவேஷன்ல வன்ஷ் பேடியோ இல்ல இப்ப வரக்கூடிய உருவில் பட்டேலையோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா இன்னுமுமே பேட்டிங் டவுன் தி ஆர்டர் கொஞ்சம் நல்லா இருக்கும். சார் ஆயுஷ் மாத்ரே சூப்பரா விளையாடி இருந்தாரு, 94 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு தரலன்னு ரொம்ப நாளாவே பேசிட்டு இருந்தோம். ஆனா லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா விளையாடி இருந்தாரு, எக்ஸலண்டா விளையாடி இருந்தாரு. ரொம்பவே ப்ரௌடா இருந்துச்சு. இந்த பக்கம் கொஞ்ச நாள் முன்னாடி தான் நீங்களும் நானும் இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் சூரியவன்ஷி பத்தி. இப்ப அதே மாதிரி இவர் விளையாடுறது வைபவ் சூரியவன்ஷி பத்தி, அதே மாதிரி இவர் விளையாடினது வந்து அந்த செஞ்சுரி மிஸ் பண்ணது அன்பார்ச்சுனேட். பட் இஸ் பேட்டிங் அண்ட் ஷார்ட் செலெக்ஷன் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. நிறைய கட் ஷாட்ஸ், நிறைய, அதுவும் புவனேஸ்வர் குமார் ஓவர்ல வந்து கிட்டத்தட்ட 26 ரன்கள் அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் அது எதுவுமே பேட் டெலிவரி கிடையாது. இப்பவும் நான் சொல்வேன், கலீல் அஹ்மதும் சரி, கடைசி ஓவர் போட்ட பத்திரனாவும் சரி, ரொமாரியோ ஷெப்பர்ட் செம்மையா அடிச்சாருன்னா பால் வாஸ் வெரி பேட். ஒரே ஒரு பால் மட்டும் தான் ஸ்டம்புக்கு போட ட்ரை பண்ணாரு பத்திரனா. பட் அதுவுமே வந்து ஒரு ஸ்லோவர் டெலிவரி ஃபுல் டாஸ் மாதிரி ஆனதுனால பலான்னு அடிச்சாரு. மற்றபடி எல்லா பாலும் தேவர் ட்ரைங் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். அழகா அவருடைய பவருக்கு ஃபுல் ஸ்பீடுல
அவருடைய பவருக்கு பலார்னு வச்சாரு. பட் த வே புவனேஸ்வர் குமார் போல் வாஸ் நாட் லைக் தட். அவர் ஒரு ஷார்ட் பால் ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லென்த்தி டெலிவரி, பேக் ஆஃப் த லென்த் ட்ரை பண்ணாரு. இது எல்லாத்தையும் மீறி 26 ரன் அடிச்சாருன்னா ஒவ்வொரு ஷாட்டும் நீங்க பார்க்கணும். ஒரு ஷாட் வந்து பாத்தீங்கன்னா மிட் ஆன்ல அடிச்சாரு, ஒரு ஷாட் வந்து பாத்தீங்கன்னா பேக்வர்ட் பாயிண்ட்ல அடிச்சாரு, இன்னொரு ஷாட் வந்து பாத்தீங்கன்னா மிட் ஆன்ல அடிச்சாரு. சோ அவருடைய ஷாட் செலெக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட்டா இருந்தது. அதாவது இந்த பால் இவர் இப்படி போட போறாருன்றத ரன்னிங்லேயே ஜட்ஜ் பண்ணி அந்த பொசிஷனுக்கு தன்னை கொண்டு வந்து அடிச்சாரு. சோ ஹி பிளேட் வெரி வெல். ஆனா அவுட் ஆற விதம் அகைன் நான் சொல்றேன், நல்லதோர் வீணை செய்தல் நலம் கிட புழுதியில் எரியுதுன்னாரு. அந்த அளவுக்கு வெஸ்ட் இல்ல. the batting coach Michael Hussey has to be changed. ஏன்னா மஹத்ரே எப்படி தன்னோட செஞ்சுரி மிஸ் பண்ணாரு பாத்தீங்களா விக்கி? அவுட் சைட் ஆஸ்டம் டெலிவரி நல்ல பேச கட் பண்ணி போட்டு விட்டாப்ல. இவரு நின்ன இடத்துல இருந்தே அதை ஹிட் பண்ண ட்ரை பண்ணி தான் கேட்சா மாறிச்சு. அதுவே கொஞ்சம் நவுந்து ஒரு மிடில் ஸ்டம்ப் ஓரமா நவுந்து நின்று பொசிஷன் பண்ணி அந்த ஷாட் அடிச்சிருந்தாருன்னா இட் would have been a massive blow. ஓகேங்களா? நீங்க நல்லா பாருங்க, ஜடேஜா ஆடும்போது கூட ஸ்டம்ப்ஸுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய, அதாவது பாலுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய பொசிஷன் அழகா கொண்டு வந்ததா விளையாடினாரு. இன்ஃபேக்ட் நான் இப்ப லேட்டஸ்டா பார்த்த எல்லா மேட்சுகளையுமே அந்த மாதிரி ஷாட்ஸ் தான் இருந்துச்சு. லைக் தே வர் மூவிங் டுவர்ட்ஸ் த பால் அண்ட் தென் ஹிட்டிங் த பால். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாட் அடிச்சிருந்தா அவருக்கு செஞ்சுரியா கிடைச்சிருக்கும். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு மஹத்ரே, ஒரு நல்ல பேட்டிங் கோச் சிஎஸ்கே கிடைச்சிருந்தா இவரை நம்ம வேற லெவலுக்கு கொண்டு போகலாம். ஏன்னா இந்த மேட்சுமே நம்ம கிட்டத்தட்ட வின் பண்ற மேட்ச் தான் சார். டூபே வந்து லாஸ்டா ஒரு 6 அடிச்சாரு. அந்த 3 பால்ல வந்து நம்மளால 6 ரன் அடிக்க முடியாம போயிடுச்சு. இதுல நீங்க 2 விஷயம் கவனிக்கணும். ஒன்னு, bowling by Yash was really good. ஓகேங்களா? ஒரு லோயர் ஃபுல் டாஸே போட்டா கூட ஸ்டம்ப்ஸுக்கு எய்ம் பண்ணாரு. அது வந்து யூ ஹேவ் டு அப்ரிஷியேட். லாஸ்ட் பாலை தவிர எல்லா பாலுமே யூ வாஸ் எய்மிங் டு ஸ்டம்ப்ஸ். இதை தான் நான் திருப்பி உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். கரெக்டா? ஒய்டி ஆக்கர்னு உங்களுடைய எபிலிட்டியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்பவும் பாருங்க, நீங்க சொல்லலாம் 10 ரன்னா 3 விக்கெட் எடுத்துட்டார் வெங்கட். கடைசி ஒரு வரைக்கும் எல்லாம் நல்லா போட்டாரு. ஆனா நான் இதை முன்னாடியே உங்களுக்கு டிஸ்க்ளைமர் சொன்னேன், போன இன்டர்வியூல சொன்னேன், அடுத்த மேட்சே 10 ரன்னா 2 விக்கெட் எடுத்தா கூட நாட் பி ஹாப்பி. ஏன்னா அவருக்கு ஸ்டம்ப்ஸ்ல போடுறதுக்கு தைரியமே இல்லை. ஒரே ஒரு இம்ப்ரோவைசேஷன் பண்ணார் இந்த மேட்ச்ல, அது நான் பாராட்டி ஆகணும். என்னன்னா அந்த ஃபேஸை எடுக்கிறது, அதாவது ஸ்லோவர் டெலிவரிஸ் போற ட்ரை பண்ணார். அது ஒரு நல்ல விஷயம். அதனால தான் அவரால் 3 விக்கெட் எடுக்க முடியாது. நீங்க 3 விக்கெட்டுமே பாருங்க அவுட் சைட் ஆஸ்டம் பால் தான். ஆனா பால்ல பேஸ் இல்ல, அதனால படிக்கல் ஹிட் பண்ண ட்ரை பண்ணாரு, படிதார் ஹிட் பண்ண ட்ரை பண்ணாரு, தே லாஸ்ட் தேர் விக்கெட். பட் ஹேவிங் செட் தட், இன்னமுமே இவரு போட்டார் பாருங்க, நம்ம யாஸ் போட்டார் பாருங்க, நல்ல ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் டெலிவரி. ஹாசல்வுட் போடுறாரு ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் டெலிவரி. அந்த மாதிரி ஒரு பால் அர்ஷதீப் போடுறாரு. அந்த மாதிரி ஒரு போலிங் வந்து இன்னுமே 10 ரன்னாக்கு வரல. கலீல் அஹ்மத் நல்லா போடுவாரு, அவருமே இன்னைக்கு வந்து அவுட் சைட் ஆஸ்டம்பை மட்டுமே நம்பி சொதப்பிட்டு இருந்தார். வெராஸ் யாஷ் 3 பால்ல ஒரே ஒரு பால் மட்டும் தான் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். அந்த பால் அழகா அடிச்சிருக்கணும். அது வந்து தூபேக்கு அந்த அபிலிட்டி இல்ல. நான் திருப்பி சொல்றேன், தூபியோட பேட்டிங் காலின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கேட்கலாம், ஜடேஜா கூட ஒயிட் பால் கிரிக்கெட்ல காலி நீங்க சொன்னீங்களே, இன்னைக்கு அவர் அடிச்சார்னா, ஜடேஜா மேட் அ சேஞ்ச். அவர் பிச் கண்டிஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு நகர்ந்து விளையாடினாரு. அந்த பிச் ஃபேவரபுளா இருந்தனால ஹி பிளேட் வெல். அவருடைய கேமை இப்பவும் நான் குறை சொல்லல. பட் லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல அவருடைய பேட்டிங் கொஞ்சம் மங்கிருச்சுன்றது மட்டும் தான் நான் சொல்றேன். பட் தூபே வெரி வெரி பெத்தட்டிக். நீங்க வந்து ஒரு 6 நோ பால் அடிச்சாரு, அடுத்த 2 பால் அவரால் சிங்கிள் தான் அடிக்க முடிஞ்சதுன்னா காரணம் சொல்லக்கூடாது பாஸ். இந்த இடத்துல யாரெல்லாம் விளையாடுறாங்க நீங்க பாருங்க. மத்த டீம்ல எல்லாம் ஷஷாங்க் இதே இடத்துல வந்து எவ்வளவு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ஏன் நேத்து மேட்ச்ல வந்து யூ கேன் see டிசி ரொம்ப பாவமான நிலைமை இருந்தாங்க. சோ அசுதோஷ் வந்து he scored 41 runs. சோ அந்த பொசிஷன்ங்கிறது சாதாரண பொசிஷன் கிடையாது. யூ ஷுட் பி அட் யுவர் டோஸ். நீங்க பாத்தீங்க, அதாவது ரிங்கு சிங் எந்த மாதிரி ஒரு மொமெண்டம்ல எந்த மாதிரி ஒரு பேட்டிங் கொண்டு வந்தாரு. சஷாங்க் கிட்டத்தட்ட 15 பால் 32 ரன் அடிக்கிறார். சோ திஸ் இஸ் ஹவ். இன்ஃபேக்ட் ரிங்கு சிங் ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பவே அவர் இவ்வளவு நல்லா விளையாடுறாரு. அப்போ ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் உங்களுக்கு வந்து நாட் அவுட்டா அந்த பக்கம் 70 ரன்னோட அடிச்சிட்டு இருக்கும் போது, தூபே வந்து அந்த ஒரு நல்ல மொமெண்டம் பால்ல வந்து அடிக்க தெரியாம சிங்கிள் அடிக்கிறதுலாம் வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஸோ இட் வாஸ் குவைட் பத்தட்டிக். அஃப்கோர்ஸ் ஜடேஜாவும் அடிச்சிருக்கலாம். அவர் வந்து 2 பால் 5 runs இருக்கும் பொழுது he was trying his best, but it was a lower full toss. அவரால் அதை பிளச் பண்ணி அடிக்க முடியல. ஸோ that bowling we have to appreciate Yash. பட் அகைன் ஜடேஜாக்கும் அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருந்தது. பட் ஜடேஜாவை விட நம்ம பெரிய ஹிட்டரா யாரை பாக்குறோம்? தூபேவை தானே பாக்குறோம். அண்ட் he has got the height factor which is very very big advantage for him. அப்போ நீங்க கொஞ்சம் ஃபுட் மூவ்மெண்ட் பண்ணி அடிச்சிருந்தா, ஏன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் தான் போட்டாங்க. நீங்க பாருங்க, ஜடேஜாக்கு லோயர் ஃபுல் டாஸ் போடுறாங்க, வேறாஸ் இவருக்கு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டம்ப் அவுட் நவர மாட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இந்த ஒரு குறையை தூபே கரெக்ட் செய்யாவிட்டால், அவருக்கு பதிலா இப்ப புதுசா வந்திருக்கிற நம்ம உருவில் பட்டேலா அவரை உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா நமக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைமா எலிமினேட் ஆயிட்டோம். கொல்கட்டா வந்து அந்த ரேஸ்ல இருக்காங்க. அவங்க வின் பண்ணுவாங்களா நெக்ஸ்ட் மேட்ச்? கண்டிப்பா ஜெயிக்க ட்ரை பண்ணுவாங்க தலைவா. ஏன்னா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சென்னை பிச்ல இருக்கும்பொழுதே அவங்க சூப்பரா போலிங்ல நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. அண்ட் தேவ் காட் வருண் சக்கரவர்த்தி மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சுனில் நாராயணனும் போறாரு, மொயின் அலியும் போறாரு. ஸோ
இன்னொரு ஸ்பின்னர் கூட அவங்க எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்காங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது they are determined to win and they understand that ஸ்பின்க்கு வந்து நம்மளுடைய பேட்டிங் இன்னும் அந்த அளவுக்கு தரமா இல்ல அப்படின்றத அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மேட்ச்லயே உங்களுக்கு வந்து அவங்க பெங்களூர்ட்ட நம்ம 212 வரைக்கும் அந்த 209 டார்கெட்டை கிட்டத்தட்ட போயிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோம். ஸோ ஸ்பின்னர்ஸ் கிட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆடணும். ஸோ டெஃபினெட்லி தே வில் ட்ரை தியர் பெஸ்ட். பட் அதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய போலிங்கை கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோம் அப்படின்னா இடன் கார்டன் பிச்சு கண்டிப்பா வந்து நமக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்க வாய்ப்பு இருக்கு. சார், ஆண்ட்ரே ரசல் வந்து கொல்கட்டாவில் சூப்பராக விளையாடுவார். அவர் சிஎஸ்கே கிட்டே நல்லா விளையாடி இருக்காரு இதுக்கு முன்னாடிலாம். இந்த மேட்ச் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாமா சார்? ஆண்ட்ரே ரசல் வந்து டெஃபினெட்லி எ பிக் பெயின். பட் அவர் வந்து லைக் கைண்ட் ஆஃப் அவர்கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா இன்கன்சிஸ்டன்சி. அவருடைய விக்கெட்டை நீங்க எடுத்துட முடியும். திருப்பியும் சொல்றேன், காம்போஜையோ இல்லைன்னா ஜடேஜாவையோ நீங்க அழகா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்து இவரோட விக்கெட் எடுக்க முடியும். யாரோட விக்கெட் நான் சொல்றது வந்து ஆண்ட்ரே ரசலோட விக்கெட் எடுக்க முடியும். நீங்க மறுபடியும் நான் 10 ரன்கிட்ட போய் நிக்கிறேன் அப்படின்னா ஆண்ட்ரே ரசலோட பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? அவருடைய ஆர்ம் பவர். நீங்க மட்டும் அவருக்கு ஒரு ஃபாஸ்டான டெலிவரியை போட்டீங்கன்னா அது எவ்வளவு டஃப்பான டெலிவரியா இருந்தாலும் சரி, அதை கரெக்டான ஆங்கிள் அவரோட ஃபுல் பவர் வச்சு டிஃப்ளெக்ட் பண்ணாருன்னா 6 வெறும் அந்த ரோப்பை தாண்டி போகாது, ஸ்டாண்டுக்கே போகும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு ஆள்கிட்ட 10 ரன் மாதிரி ஒருத்தர் வந்து பொயின்னு வீசி எரிஞ்சாருன்னா பொழந்து கட்டிடுவார். ஸோ நீங்க வந்து பக்கா கேம் பிளானோட போகணும். ஏன்னா இப்பவுமே கேகேஆரோட பிரச்சனை வந்து அவங்களோட இன்கன்சிஸ்டன்சி. நிறைய இடத்துல லோவர் ஸ்கோர்ஸ்லயே அவங்க வந்து அவங்களோட விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க. தோ தே ஹவ் காட் அ ஹியூஜ் பேட்டிங் லைன் அப். ஏன்னா ஒவ்வொரு பேட்ஸ்மேனையும் நீங்க கண்டிப்பா ஒவ்வொரு வகையில விக்கெட் எடுக்க முடியும். அஜிங்கியா ரஹானே அவருக்கு தெரியும் நம்மளோட போலிங் எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு. பட் அவரையுமே பாத்தீங்கன்னா செம்ம டைனமிக் ஆயிட்டாரு. ஒரு இடத்துல நின்று ஆட மாட்டேங்கிறார், அழகா நவுந்து விளையாடுறாரு. அவருக்கு நீங்க அழகா ஒரு ஸ்லோயர் டெலிவரி லெக் ஸ்டம்ப்ல கொண்டு வந்து போட்டீங்க அப்படின்னா, ஒரு ரிஸ்க் எடுத்து போட்டீங்கன்னா, ஃபைன் லெக்ல ஒரு ஃபீல்டர் வச்சு போட்டீங்க அப்படின்னா ஐதர் கேஷ் கொடுப்பாரு இல்லைன்னா போல்ட் அவர் எல்பிடபிள்யூ அவர். ரஹானேக்கு அப்படி ஒரு வீக்னஸ் இருக்கு. வெங்கடேஷ் ஐயருக்கு நீங்க நல்ல ஒரு ஸ்லோவர் பவுன்சர் போட்டீங்கன்னா ஈஸியா விக்கெட்டை கொடுத்து போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயர் சுனில் நாராயணோட விக்கெட் எடுக்கிறது குவைட் ஈஸி தான். நீங்க கலீல் அஹ்மதை கூப்பிட்டு வந்தோ இல்லைன்னா நீங்க வந்து கலீல் அஹ்மதோட காம்போஜை நான் நம்புறேன். காம்போஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் த விக்கெட் ஓடி வந்து கரெக்டா அவருடைய லெக் ஸ்டம்புக்கும் மிடில் ஸ்டம்புக்கும் நடுவில் வந்து ஒரு நல்ல யாக்கர் ஒன்று போட்டார்னா அவர் டெஃபினட்டா அவுட். ஸோ அந்த ஒரு வீக்னஸ் அவருக்கு இருக்கு. ஏன்னா பாலை வந்து லெக் ஸ்டம்புக்கோ இல்லை மிடில் ஸ்டம்புக்கோ வந்தாலே அதை வந்து பின்னாடி ஃபைன் லெக்ல அடிக்க ட்ரை பண்றாரு, அழகா எல்பிடபிள்யூ ஆர்ஆர். ஸோ அவருடைய விக்கெட் அப்படி எடுக்கலாம் நீங்க. அண்ட் த ஒன் ப்ராப்ளம் விச் ஐ சி இஸ் ரிங்கு சிங் இது வரைக்கும் பெருசா ஃபயர் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அவர் நல்லா நின்று ஆட ஆரம்பிச்சிட்டார்னா அவரை டெப்ளீட் பண்ற அளவுக்கான ஒரு போலிங் நம்ம கிட்ட இருக்கானா எனக்கு ஒரு சின்ன டவுட் தான். ஒரே ஒரு வழி இருக்கு, எனக்கு இதை சொல்ல முடியலன்னு சொல்றேன். 10 ரனா உள்ள கொண்டு வந்துட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் யாக்கரு, அதே மாதிரி ஆஃப் சைடு யாக்கரு அப்படின்னு மொக்க போடாம, ஒயிட் யாக்கர்னு மொக்க போடாம அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்புக்கு பால போடணும். அதாவது ஸ்டம்புக்கு 4th ஸ்டம்புக்கு நீங்க பால போட்டீங்க, நல்லா இவருடைய டிஃப்ளெக்ஷன்ல இப்படி ஓவர் த விக்கெட் வந்து இறங்கினாரு அப்படின்னா டெஃபினட்டா அவர் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரிங்கு சிங். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. நீங்க இவரோட விஷயத்துல பண்ண வேண்டியது, ரசலோட விஷயத்துல பண்ண வேண்டியது, ஜடேஜாவையோ இல்ல காம்போஜ் விட்டு ஒரு ஸ்லோவர் டெலிவரியோ போட விட்டீங்கன்னா கண்டிப்பா ரசலோ அவுட் ஆவார். ஸோ there is a good possibility for us to take these wickets. நம்ம சிஎஸ்கேவே தாக்கு பிடிக்குமான்னு தெரியலையே சார், வருண் சக்கரவர்த்தியும் நரேனியுமே. ஸ்பின்னர் நான் முன்னாடியே சொன்னேன்ல உங்ககிட்ட, ஸ்பின்னர் வந்து எனக்கு ஒரு சின்ன கன்சர்ன் தான். அவங்க நக்கலா மொயின் அலியே வந்து பவர் பிளேல கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. பட் மஹத்ரே இன்னும் பெரிய அளவுக்கு ஸ்பின் ஆடுவாரா இல்லையாங்கிறத நம்ம டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. மேபி இந்த முறை நல்லா ஆடுவார்னு நான் நம்புறேன். ஷேக் ரஷீத் கொஞ்சம் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். அவருடைய பேட்டிங் நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது. பிரவீஸ் எந்த அளவுக்கு ஸ்பின்னர் ஆடுவார் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல டெஸ்ட் ஆகும். பட் நான் பிரவீஸை விட நான் வந்து அதிகமா நம்புறது வந்து மஹத்ரே கொஞ்சம் இந்த சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு நல்ல ஸ்பின் மூலமா இன்னும் பெட்டரான ஸ்கோரிங் ரேட் கொண்டு வந்தாருன்னா ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் நம்ம கிடைக்கும் நான் நம்புறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த சீசன் வந்து நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்டிங் தான் பண்ண வேண்டியிருக்கு. தயவு செஞ்சு திருப்பியும் சொல்றேன், இப்போ வந்து 10 ரன் எப்படி இருந்தாலும் தூக்க மாட்டாங்க, 3 விக்கெட் எடுத்துட்டாங்க. ஆனா கலீல் அஹ்மத் மேபி தே வில் கிவ் அ ட்ரை. ஸோ கலீல் அஹ்மதுக்கு பதிலாக மேபி நம்ம வந்து அந்த இவருக்கு நாகர்கோட்டிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் வந்து கலீல் அஹ்மத் வந்து நிறைய நேரத்தில் அவருடைய லெஃப்ட் ஆர்ம் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி நல்லா போட்டிருக்காருனாலும் நாகர்கோட்டிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாங்கிறது என்னுடைய ஐடியா. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாம அவங்கள ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு 155 இல்ல ஒரு 145 சுருட்டிட்டோம்னா அவங்க போலிங் எவ்வளவு எஃபெக்டிவா இருந்தாலும் நம்ம இப்ப பேட்டிங்கோட இன்டென்ட் இருக்கிறதுனால we can win the match. பார்க்கலாம் சார் யாரு வின் பண்றாங்க. சிஎஸ்கேக்கு இது நல்ல கம்பேக்கமா இருக்குமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா அவங்களுக்கு தான் தலைவா வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா நம்மளுடைய பேட்டிங் இன்னும் பெரிய அளவு கன்சிஸ்டன்ட் ஆல. பட் ஸ்டில் எனிதிங் கேன் ஹேப்பன் இன் கிரிக்கெட். மஹத்ரே நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி, ஷேக் ரஷீத் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்து, பிரேவிஸ் அவருடைய பெஸ்ட் கொடுத்தாருன்னா
ஃபர்ஸ்ட் பேட்டிங்லேயே கூட நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பட் அதிக வாய்ப்புகள் நம்ம செகண்ட் பேட்டிங் பண்ணி அவங்கள ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண விட்டு விக்கெட்ஸை கொஞ்சம் குயிக்கா எடுத்தோம்னா we have a better chance. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி பிரதர். Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu.